அனைவருக்கும் வணக்கம். ஏப்ரல் 24 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வளர்பிறை அஷ்டமி. இந்த அஷ்டமி திதி பார்த்தீங்கன்னாக்கா இரவு வரைக்கும் இருக்குது. அதாவது 12 மணி வரைக்குமே இந்த அஷ்டமி திதி, காலையிலே வந்தது 12 மணி வரைக்குமே உங்களுக்கு இருக்குது. இந்த அஷ்டமி திதி நாளில் நம்ம பைரவரை வழிபாடு செய்கிறது மிகச்சிறந்த நல்ல ஒரு பலன்களை தரும். பைரவருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றலாம். அதே போல் தேங்காவை உடச்சி 2 பாதியிலையும் நம்ம எண்ணெயை ஊற்றி நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாங்க. அதே போல் பூசணிக்காய் தீபம் ஏற்றுறது நல்ல ஒரு பலன்களை தரும். நீங்கள் வேண்டிய காரியங்கள், நினைத்த காரியங்கள் கைகூடும். அப்புறம் மிளகு தீபம் மிக மிக விசேஷம் இந்த பைரவருக்குங்க. அதாவது நீங்கள் விளக்கு ஏற்றும் பொழுது அதில் ஒரு 5 மிளகு, 2 தீபம் ஏற்றுங்க. எப்போவுமே பைரவருக்கு விளக்கு போடும் பொழுது அந்த 2 அகல் விளக்குலையுமே 5 மிளகு போட்டு நீங்கள் தீபம் ஏற்றுறது நல்ல ஒரு பலன்களை தரும். இந்த மிளகு அந்த தீபம் எரிஞ்ச அந்த மிளகும் சேர்ந்து எரியிற வரைக்கும் அது ரொம்ப ஒரு விசேஷம். அந்த மிளகு எரியும் பொழுது நம்மளோட கண் திருஷ்டிகள், தீய தடைகள், நமக்கு வந்த தடைகள், காரிய தடைகள், நம்மளை அண்டன தீய சக்திகள், எதிர்மறையான ஆற்றல்கள் எல்லாமே அதில் உங்களுக்கு அடிபட்டு போயிடும். அதனால தாங்க முக்கியமாக இந்த அஷ்டமி நாளில், அது தேய்பிரை அஷ்டமிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். வளர்பிறை அஷ்டமிலையும் கண்டிப்பாக நம்ம செய்யலாம். வளர்பிறை அஷ்டமிலையும் ஆலயத்துக்கு போய் நம்ம இந்த தீப வழிபாட்டை கண்டிப்பாக செஞ்சுட்டு வரலாம். நீங்கள் என்ன தீபம் போடுறேன்னு வேண்டியிருக்கீங்களோ அதுக்கு தகுந்தாற் போல் நீங்கள் தீபம் போட்டு அந்த வழிபாட்டு முறையை நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. பார்த்தீங்கன்னா எப்போவுமே மல்லிகை மலர் சூடக்கூடாதுங்க. செவ்வரளி மலர் சூடி நீங்கள் வழிபாடு செய்யலாம். மல்லிகை மலர் எப்போவுமே சூடக்கூடாது. அதனால நீங்கள் ஆலயத்துக்கு போனீங்கன்னா செவ்வரளி மலர் வாங்கிட்டு போய் உங்களோட வழிபாட்டை வைங்க. இல்லை வீட்டிலையே நினச்சி நீங்கள் வழிபாடு செய்யறதுனாலும் செய்யலாம். வீட்டில் உளுந்து வடை செஞ்சு, வெள்ளை பாயசம் செஞ்சு இந்த அஷ்டமி நாளில், அதுவும் இந்த வளர்பிறை அஷ்டமி நாளில் நீங்கள் நெய்வேத்தியமாக வச்சு வழிபடும்போது உங்களுடைய காரியங்கள், நீங்கள் நினைத்த காரியங்கள், ரொம்ப நாளாக தடைப்பட்டு இருந்த காரியங்கள், கிரக தோஷங்கள், முக்கியமாக இந்த அஷ்டமி நாளில் நீங்கள் பைரவர் வழிபாடு கிரக தோஷங்கள் எல்லாம் நீக்கி நீண்ட நாட்களாக நடைபெறாத காரியங்கள் இதெல்லாம் கூடிய விரைவிலேயே நடைபெறும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். இந்த பைரவர் வழிபாடு இந்த அஷ்டமி நாளில் நம்ம செய்யறதுனால கண்டிப்பாக இந்த முக்கியமான அஷ்டமி நாளில் நீங்கள் பகல் முழுக்க மிஸ் பண்ணியிருந்தாலும் இந்த சாயந்தர நேரத்தை, அதாவது இரவு 12 மணி வரைக்கும் உங்களுக்கு அஷ்டமி திதி இருக்குது. இந்த அஷ்டமி திதி உள்ள நேரத்தில் பைரவர் வழிபாடை நீங்கள் ஆலயத்துக்கு போய் செஞ்சாலும் சரி, போக முடியலைன்னா வீட்டிலே இருந்து உங்களோட வழிபாட்டு முறையை நீங்கள் செய்யுங்க. பொதுவாக இந்த அஷ்டமி நாளில் பார்த்தீங்கன்னா நம்ம நல்ல காரியங்கள் எதுவும் ஆரம்பித்தோம்னா இந்த அஷ்டமி நாளில் நம்ம தொடங்க மாட்டோம். அஷ்டமி, நவமி இந்த 2 நாள்லையுமே நம்ம அந்த நல்ல காரியங்கள், திருமணம் ஒரு பேசுகிறதா இருக்கட்டும், பிள்ளைக்கு பேர் வைக்கிறதா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஒரு நல்ல காரியங்கள் அப்படிங்கிறது இந்த அஷ்டமி திதி நாளில், அஷ்டமி நவமி 2 நாள்லையும் நம்ம தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவே இந்த அஷ்டமி நாளில் பார்த்தீங்கன்னா கலை சம்பந்தப்பட்ட வேலைகள், ஓவியம் சம்பந்தப்பட்ட வேலைகள், தச்சு வேலைகள், இந்த மாதிரி வேலைகள் துவங்குவதற்கு மிக மிக உகந்த நாள் இந்த அஷ்டமி திதி நாளுங்க. இந்த வளர்பிறை அஷ்டமியில் இந்த மாதிரி முக்கியமான கலைகள் சம்பந்தப்பட்டது, தச்சு வேலை சம்பந்தப்பட்ட தொழில்களை நம்ம துவங்கும் பொழுது அந்த காரியங்கள், அந்த தொழில் நல்ல ஒரு சிறப்படைஞ்சு மென்மேலும் பெரிய அளவில் நமக்கு பொருளாதாரத்தை ஈட்டி கொடுக்கும். இந்த வளர்பிறை அஷ்டமி திதி நாளில் நம்ம சொல்ல வேண்டிய பைரவரோட மந்திரம் ஓம் க்ரீம் மகா பைரவராய நமக. ஓம் க்ரீம் மகா பைரவராய நமக அப்படின்னு சொல்லிட்டு இந்த பைரவரோட மந்திரத்தை 108 முறை சொல்லுங்க. உங்களோட கிரக தோஷங்கள், உங்களோட தடைகள்லாம் நீங்கி நல்ல ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கை உங்களுக்கு உண்டாகும். அதே போல் எழுதுறேன் அப்படின்னா ரொம்ப ரொம்ப விசேஷங்க. அதுவும் இந்த முக்கியமான நாளில், இந்த அஷ்டமி திதி இருக்கிற நாளில் நீங்கள் 108 முறை எழுதுங்க. 108 முறை எழுதி உங்கள் பூஜை அறையிலேயே, நான் நிறைய சொல்லியிருக்கேன், முக்கியமானதெல்லாம் எழுதி அந்த ஒரு டைரியில் பூஜை அறையிலே வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த டைரியில் கூட நீங்கள் எழுதி 108 முறை எழுதி அதிலே வச்சிடலாங்க. இதனால் நல்ல ஒரு பலன் கிடைக்கும். நம்ம மனசு ஒன்றி போய் நம்ம அந்த எழுதும் பொழுது அந்த பைரவரை மட்டும் அந்த சில மணி துளிகள் நம்ம நினச்சி அந்த 108 முறை அதை சொல்லிட்டு நம்ம எழுதும் பொழுது நினைத்த காரியங்கள், நம்மளுடைய காரிய தடைகள் எல்லாம் நீங்கி காரிய சித்தி உண்டாகும்.
பைரவருக்கு பார்த்தீங்கன்னாக்கா ராகு காலத்தில் எப்போவுமே ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ராகு காலத்தில் 4 to 6 ராகு காலத்தில் நம்ம தீபம் ஏற்றி சாதாரண நாளில் வழிபடுறது வந்து நமக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும். நம்ம வேண்டிய அத்தனை நல்ல காரியங்களும் நடக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். இந்த பைரவர் வழிபாடு நம்ம செய்யறதுனால அஷ்டம சனி, வக்ர சனி, 7.5 சனி இதனுடைய தாக்கம்லாம் குறைஞ்சி வறுமை நீங்கி நமக்கு நல்ல ஒரு பண வரவை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் பார்த்தீங்கன்னாக்கா கடன் தொல்லைகள் நீங்கி வறுமை நீங்கி பொருளாதார நிலை வந்து நல்ல ஒரு மேம்பாட்டுக்கும் வருங்க. இந்த முக்கியமான அஷ்டமி, அதாவது வளர்பிறை அஷ்டமி, இன்னைக்கு முக்கியமாக இந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஏப்ரல் 24 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வளர்பிறை அஷ்டமி. இந்த அஷ்டமி திதி நாளில் நீங்கள் கண்டிப்பாக பைரவரை வழிபாடு செஞ்சு உங்களோட வேண்டுதல்களை வைங்க. உங்களால் முடிஞ்ச நைவேத்தியத்தை வைங்க. அதே போல் உங்களுக்கு என்ன தானம் முடியுதோ ஏதோ ஒன்று, ஒரு குழந்தைகளுக்கு வந்து ஒரு பிஸ்கட் பாக்கெட் கூட உங்களால் முடிஞ்சதுன்னா வாங்கி கொடுக்கலாம். முடியாதவங்களுக்கு ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்கி கொடுக்கலாம். இல்லை ஒரு 10 பேருக்கு தயிர் சாதம் என்னால் வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்னா அந்த இரவுக்குள்ளே நீங்கள் வாங்கி கொடுக்கலாங்க. உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். இந்த சின்ன ஒரு உதவி வந்து அவங்களோட வாழ்த்து வந்து அது முக்கியமான இந்த அஷ்டமி திதி நாளில் செய்யறதுனால உங்களுடைய வாழ்க்கை தரம் நல்ல ஒரு மேம்பாட்டு நிலைக்கு வரும். நம்ம சேனலை யாரும் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.